விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் PPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தமிழக அரசின் தீர்மானத்தை ஆதரிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் பேசிய அவர் 33% மகளிர் இட ஒதுக்கீட்டை திமுக முழுமையாக வரவேற்கிறது என கூறினார். 1971 மக்கள் தொகை அடிப்படையிலேயே தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும் என தெரிவித்த உதயநிதி, மக்களவையில் தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பிரதிநிதித்துவம் 7.18 என்ற சதவிகிதத்தை குறைக்க அனுமதிக்க கூடாது என்று கூறினார். இந்த ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி அந்த மசோதாவுடைய நகலை எங்கள் தலைவர் அவர்களே, அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய தலைவர் அவர்களே அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை எரித்தார்கள். அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டதை இந்த தீர்மானத்தில் இந்த அரசு குறிப்பிட்டிருக்கு. அந்த மசோதாவுக்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் காட்டிய எதிர்ப்பு தான் அந்த மசோதா பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டதற்கான காரணம். ஒன்றிய அரசு மீண்டும் கொண்டு வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 1971 2026 வரை ஃப்ரீஸ் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை மேலும் 25 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும். அதற்கான புதிய சட்ட திருத்தம் இந்த ஆண்டு வரலன்னா 2027 மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்கள் தொகுதிகள் நிர்ணயம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். அப்படி செய்யறதுக்கான அதிகாரத்தை அரசியலமைப்பு வழங்கியிருக்குன்னு சட்ட வல்லுநர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 33% மகளிர் இடஒதுக்கீட்டை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம், வரவேற்கின்றோம்.